வணக்கம். 12/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய கிரக நகர்வு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சனி, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன். இந்த நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்களுக்கு தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு இருக்கிறார். தன்னுடைய 11ஆம் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக இருக்கிறார். 7ஆம் அதிபதி 12ல் இருந்து உச்ச வக்கரத்தில் சுக்கிரன் ராகு கூட சம்பந்தப்பட்டு வக்கர கிரகத்தை கூட பயணம் படுறார். அப்போ மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு மிக அதீத லாபகரமான நாள். அஞ்சில் சந்திரன், 5ஆம் அதிபதி 11ல், பூர்வ புண்ணியஸ்தான சொத்துனால பூர்வ புண்ணியத்தினால அனுகூலமான நாள். லாபாதிபதி லாபம் பெறக்கூடிய நாள். தனஸ்தானத்துக்கும் 12 கூடையவர் பரிவர்த்தனையாகிறது ஒரு அதீத யோகம். 7ஆம் அதிபதி உச்சமாக உட்கார்ந்து உச்ச வக்கரத்தில் இயல்பான வக்கர ராகு கூட பயணம் பண்ணுறது வெளிவட்டாரத்தினால அனுகூலம் நாள். குறிப்பாக 4ஆம் அதிபதி அவருடைய சந்திரன் சூரியனும் சந்திரனும் நேரடி பார்வை. இது ஒரு அதீத யோகம் இன்னைக்கு மேஷராசி. அப்போ வெளிவட்டாரத்தினால் அனுகூலம் உண்டு. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அனுகூலம் உண்டு. 7ஆம் இடம் மனைவி மக்கள், மனைவி சம்பந்தப்பட்ட வர்க்கத்தினால நட்பு வட்டாரம். இத்தனை பேரும் உனக்கு இன்னைக்கு மேஷராசினர்களுக்கு அனுகூலமாக லாபாதிபதியமாக செஞ்சு கொடுப்பாங்க. அனுகூலமான நாள். ரிஷபம். ராசிக்குள்ள குரு தனஸ்தானம் தனக்காரகர் தேவகுரு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். குறிப்பாக 4ஆம் அதிபதியும் 10ல் வாகனத்தினால குறிப்பாக அரசாங்க உதவி சூரியன் ராஜகிரகம் 10ல் உட்காந்துருக்கார். ஆட்சி பெற்ற சனி கூட அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் இன்னைக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 7க்கும் 12 கூடிய செவ்வாய் குடும்பத்தில் உட்காந்து நட்பு வட்டாரத்தில் அனுகூலமான நாள். ரிஷபராசிகளுக்கு அதை 6ஆம் அதிபதி உச்சமாக 11ல் உட்காந்து ஏதாவது அருகாமையில் உள்ள ஒரு பெண் சம்பந்தப்பட்ட மாரியம்மன், மகமாயி, பெண் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி போயிட்டு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு யாசகம் எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. மிதுனம். 11க்கும் 6 செவ்வாய் ராசிக்குள்ள
ராசியாதிபதி 1க்கும் 4க்கும் ராசிக்கும் 4க்கும் உடைய செவ்வாய் வக்கரமாகி 10ல் இயற்கை வக்கர கிரகத்து கூட ராகு கூட சம்பந்தம். ராகு கூட பயணம் பண்ணுறது ஒரு அதீத யோகம். அதுலேயும் குறிப்பாக வக்கர கிரகத்தை கூட வக்கரமாகி கிரகம் பண்ணுறது அவங்க. ராகு 10ஆம் இடத்தினுடைய ராகு 4ஆம் இடத்து 10ல் இருக்கும்போது 4ஆம் இடம் கட்டடம், வாகனம், பூமி, இதனால் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலம் உண்டு. பழைய இடத்தை விற்று காசாக்கி அது முதலீடாக வருது. வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கிறது. இதை மாதிரி முயற்சிகள் இன்றைக்கி நடக்கும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம் ராசியாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில். தனஸ்தானத்தை 4ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் பாக்கியஸ்தானத்தில் 4ஆம் இடம். குறிப்பாக 4ஆம் இடம் சுக்கிரனாக இருக்கார். சுக்கிரன் ஆடை, ஆபரணம், நகநட்டு இதுக்கெல்லாம் அதிபதி அவர் 9ல் இருக்கிறார். 4க்கும் 11 குடையவர் அவர். 9ல் பாக்கியஸ்தானத்தில், குறிப்பாக பாக்கியஸ்தானத்திலிருந்து வக்கரம் பெற்ற கிரகம் கூட வக்கரமாகி நகர்றார். ராகு எதையுமே பூதாகாரம் பெருசாக்கி கொடுப்பார், செஞ்சு கொடுப்பார். அது சம்பந்தப்பட்ட நகை, ஆடை, ஆபரணம், வாகனம், குறிப்பாக சொகுசு கார்லாம் சொல்கிறோம்ல, சஃபிஷியண்டாக. இது வரைக்கும் நான் இந்த காரில் ஏர்லேயே பார்த்ததில்லப்பா. அது மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. சிம்மம் ராசிக்குள்ள சந்திரன் ஏதாவது ஒரு வேகமாக மன ஓட்டம் இருக்கும். ராசியாதிபதி தனக்கு பாவி கூட சம்மந்தப்பட்டு மந்தன கூட சம்மந்தப்படுறார். மனம் ஒரு வேகமாகவும் உடல் சுலோபம் இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். விசையுறு பந்து போல் மனம் வேண்டிய இடம் செல்ல உடல் கெட்டேன்றார் பாரதி. மனசு வேகமாக போகிற அளவுக்கு உடம்பு போலிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இன்னைக்கு. 4ஆம் அதிபதி செவ்வாய் 11ல். அவ்வளோ ஒன்றும் திட்டம் லேட்டாக நடக்கும் மத்தியானத்துக்கு மேலே. அதான் மனசு வேகமாகவும். 10ல் குரு இருக்கார். அவர் யாருக்குரியவர்? தனக்கு 5ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்துருக்கிறார். தனக்காரகனும் அவரே. ஆனால் ராசிக்குள்ள சந்திரன் ஒரு குழப்ப நிலை நீடிச்சுட்டே இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே விலகி உங்களுக்கு கைகூடும். முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள மத்தியானத்துக்கு மேலே நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருந்தனாக்க உங்களுக்கு ஊரில் போயிட்டு உங்களால் முடியும் ஒரு சூடத்தை குளிச்சுட்டு இப்படி வாங்க, வேண்டிக்கிட்டு வாங்க. கன்னி ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ல் வக்கரம் பெற்ற வக்கர கிரகத்தோட வக்கரம் பெற்று வக்கர கிரகத்தை கூட சம்பந்தம். அவர் 10 கூடையவர் 7ல். வெளிவட்டாரத்தில் அனுகூலமான நாள். கொட்டி கொடுப்பாக நண்பர்கள் நிறைய உதவி செய்வார்கள். உடல் உதவி, பொருள் உதவி நண்பர்களால் அனுகூலமான கிடைக்கும். துலாம் ராசியாதிபதி சுக்கிரன் 6ல் போய் உட்காந்து ராகு கூட வக்கர கிரகம். இவரு சுக்கிரனும் வக்கரமாக இருக்கார். குறிப்பாக 8 கூடையவர். உடல் ரீதியாக ஏதாவது சோம்பல், முடியல என்று ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்குமே தவிர இது உங்களுக்கு யோகமான நாள் தான். 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை திடீர் யோகமும் உண்டு. அது மத்தியானம் 3 மணிக்கு மேலே கிடைக்கும். விருட்சிகம் 1க்கும் 6 கூடைய செவ்வாய் 8ல்.
உங்களுக்கு 10ல் சந்திரனுக்கு 10ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருக்கார். 4ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தை 10ஆம் அதிபதியை பார்க்குறார். 10ல் சந்திரன் இருக்கார். பொருளாதாரம் வேகமான வரவு உண்டு. தனுசு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ல், 11க்கும் 6 கூடையவர் 4ல். 11ஆம் இடம் 4ல் இருக்கும்போது உயரக வாகனங்கள், வாகன அனுகூலம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சுக்கரனாக இருக்கார். 11ஆம் இடம் வாகனம், உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம் 2 நாளையும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்றைக்கி உயிரற்ற வாகனம், உயிருள்ள வாகனம் 2 வாகனத்தினாலையும், குறிப்பாக அசைந்தாடு வாகனம், அசைந்தற்ற வாகனம், ஒரே இடத்துல வாகனம், அது மாதிரி 2 வகையான வாகனங்களாலையும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம் முழு யோகாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து உங்களுக்கு ஆடை ஆபரணம், குறிப்பாக சுக்கிரன் உங்களுக்கு ஆடை ஆபரணம் இன்றைக்கி புதுசாக வாங்குவீங்க. புதிய ஆடை ஆபரணம் விலை உயர்ந்த பட்டு பீதாம்பரம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கவுங்க தகுதிக்கு உயர்ந்த வாகனங்கள் இன்றைக்கி உயர்ந்த ஆடைகள் வாங்குவீங்க மகர ராசி நண்பர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக 5ல் குரு, 5க்கும் 3 கூடையவங்க பரிவர்த்தனை தருவாங்க, கொடுத்து வாங்கிடுவாங்க. ஜோரார் கும்பம் ராசியாதிபதி ராசியில் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். கூட 7ஆம் அதிபதி வந்திருக்கார். வெளிவட்டார நட்புகள் இன்றைக்கி பலியை உதவி செய்வாங்க. நான் செய்யறேன்டா, நான் செஞ்சு தரேன் எதுவும் அப்படின்னு செய்வாங்க. 7ல் சந்திரன் இருக்கார். நினச்சது கைகூடும். குடும்பத்தில் சுக்கிரன் 3க்கும் 9 கூடியது. 9ஆம் பாக்கியாதிபதி குடும்பத்தில் உட்காந்துருக்கார். தொட்டது எடுபடும், நினச்சது நடக்கும். மீனம் 5ஆம் அதிபதி 6ல், 7ல் கேது. வெளிவட்டாரங்கள் உணவு இன்றைக்கி அற்புதமான நாள் இந்த மீனராசி நண்பர்களுக்கு. ராசிக்குள்ளேயே 3 கிரகங்களும் வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு சாதகமாக செஞ்சு கொடுக்கும். 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்குள்ளே இருந்து மனக்குழப்பத்துக்கும் டக்கு நடந்து கொடுத்துரும். நெகட்டிவ் நீங்கள் பாசிட்டிவ் வரங்க, நெகட்டிவ் வரங்க உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்றைக்கி 5ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்கு. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 12ல் மாதிரி கெட்டவன் கிட்டின் ராஜயோகத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு எல்லா கோணத்துலேயும் 360 டிகிரின்னு சொல்லுவோம்ல, அந்த 360 டிகிரிலையும் உங்களுக்கு இன்றைக்கி யோகமான நாள் தான். ஜமாச்சி நாளை சந்திப்போம்.